வணக்கங்க. ஆலங்குளம் துப்பாக்கி சூடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரா இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எஸ்ஐ இசக்கி ராஜா கம்பீரமாக இருப்பார், தோரணையாக இருப்பார், போலீஸுக்கு பொருத்தமாக இருப்பார். சிங்கத்தினுடைய படம் பாணியில் தான் அவர் எந்த நேரமுமே செயல்பட்டு கொண்டிருப்பார். இப்போ அவரை ஆலங்குளத்தில் போட்டிருக்கு. 10 நாள் தான் ஆச்சு. நேரே என்ன பண்ணாருன்னா, அங்கே கல் பனைம மரத்தில் தயாரித்து வியாபாரம் பண்ணுறதாக அவருக்கு செய்தி வருது. சந்தேகத்தினுடைய பெயரில் மணிகண்டன் அப்படிங்கிறவரை போய் பார்க்குறார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்ல, இல்லை கல் நாங்கள் இறக்குமதி செய்யவில்லை என்றார். அப்படி வா, நீ வந்து பனைமரத்திலே ஏறி காட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வரும்போது அவர் கூடவே அவருடைய தம்பியும் சகோதரியும் கூடவே சென்று வர்றாங்க. அப்போ இங்கே வந்து பனையில் அவரை வந்து மேலே போய் சொல்லிட்டார். மேலே போய் பார்த்துருக்கார். கீழே வந்து அவருடைய தங்கை, தம்பி, அவருடைய அப்பா எல்லாம் இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவர் என்னன்னா பேச்சில் வாக்குவாதம் வருது, கைகலப்பு வருது. கைகலப்பு வரும்போது அவர் அங்கே தள்ளுறாரு, இவர் இங்கே தள்ளுறாரு. இதை பார்த்துட்டு மேலே இருந்தார் இல்லையா மணிகண்டன், பாதி தூரத்துக்கு கீழே வந்துட்டார். தன்னுடைய தம்பியையோ தாக்குறார அப்படின்னு நேரே பனையில இருந்து இசக்கி ராஜா மேலே அப்படி குதிச்சிட்டார். குதிச்சதுல இசக்கி ராசாவும் மணிகண்டனும் ஒருவருக்கு ஒருவர் வந்து உருண்டு 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 மல்லு கட்டுறாங்க. இந்த மல்லு கட்டும்போது தகராறுல கம்பு அவர் அடித்தாருன்றாங்க, இவர் இல்லைன்றாங்க. இசக்கி ராஜா மீது காயமாகி விடுகிறது. இந்த காயமான உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கையில் இருந்த ரிவால்வர் எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு காலிலே சுட்டு விடுகிறார். இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவெல்லாம் அலறி இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதுதான் நான் என்ன சொல்கிறேன். இசக்கி ராஜா அவர் இன்னைக்கு காவல்துறையில் கெட்டிக்காரர். இன்னைக்கு இங்க கொள்ளை, கொலை, அட்டுழியம், அக்கிரமம் எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. ரவுடிகள், பெரிய பெரிய ரவுடிலாம் எவ்வளவோ பேர் இருக்கான். அவனுகளெல்லாம் ஒண்ணுமே செய்யல. பாதுகாக்கணும், மக்களுக்கு இடையூறுதல் கொடுத்து கொண்டிருக்காங்க. பாதுகாக்கணும்னா சுடு. பெரிய பெரிய ஆளா இருக்கான், பேர் சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆளா இருக்கான். அவன் சொல்ல முடியுதானே, இது ஒரு அப்பாவிங்க. சரி, அப்படியே கல்லு தான் பண்ணாலும் என்ன, இது 500 ரூபா கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்பாவி, அந்த அப்பாவியினுடைய கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? ஒரு சின்ன குழந்தை இருந்துருக்கு, அது மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுதான் நான் என்ன சொல்ல, பாதுகாப்புக்கு உண்டுங்க. பாதுகாப்புக்கு காவல்துறைக்கு துப்பாக்கி உண்டு. தனக்கு ஒன்றுன்னா ஆபத்துன்னா சுடணும், அது இல்லைன்னு சொல்லல, பாதுகாப்புக்கு தான். ஆனால் இது வந்து பெரிய இதுவே இல்லையே. அது ஒரு அப்பாவி தான். அவன் பனையேறி பிழைக்கிறான், அவன் ஒன்றும் பெருசா இல்லை. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த கொள்ளை அடிக்கிறான், அந்த கொள்ளை அடிக்கிறான், கோடிக்கணக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுங்களுக்கெல்லாம் போலீஸு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே இசக்கி ராசா வந்து கோவில்பட்டியில் ஒரு கண்ட்ரக்டருங்க பீடி தான் குடிச்சிருக்காரு. பீடி குடிச்சதுக்காக அவனை போட்டு அடி அடி அடின்னு துவைச்சிட்டார். அவன் என்ன பண்ணான், காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். 3 மாசமோ 6 மாசமோ இதே இசக்கி ராஜாவை சஸ்பெண்ட் செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது காவல்துறையில் வந்து இன்னைக்கு ஐயா
என்கவுண்டர் வெள்ளத்துறை இருக்கிறார். அவரை சொல்லலாம் உண்மையான வீரம். சாதாரணமான ஆட்களெல்லாம் அவர் போட்டு தள்ளல. முக்கியமான தலைகள், முக்கியமான அவங்களால பொதுமக்களுக்கு பாதிப்பு இருந்துச்சு, போட்டாரு. அப்படியா நீ பண்ணு அப்படின்னு யாரையாவது பண்ணிருக்கியா? இல்லையே. இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, சாதிக்காகத்தான் இவர் கொலை பண்ணினாரு அப்படின்னு பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், அது இல்லை. ஏன்னா இசக்கி ராசாவுக்கு அந்த சாதி உணர்வு என்பது சத்தியமா கிடையவே கிடையாது. ஏன்னா தேவமாரில் 100க்கும் மேற்பட்ட வீரர்களை கை கால்களை உடைத்துள்ளார். இந்த காவல்துறையில் என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தனை கைய கால உடைக்கணும்னா அவனை சார்ந்த சமூகத்தை அந்தவனை தான் கூட்டிட்டு வந்து கைய கால உடம்பாங்க. ஏன்னா அப்பதான் பாதிக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி அவர் ஏகப்பட்ட தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை கை கால்களை உடைத்துள்ளார். நிறைய பேருக்கு சாதியெல்லாம் பார்க்க மாட்டார், அப்பாவி எல்லாம் கை காலை உடைச்சிருக்கிறாரு இந்த இசக்கி ராஜா. அப்போ அப்படிப்பட்டவரை சாதிக்காக செய்தார்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்க யாருமே சாதிக்காக சுடப்பட்டது அப்படி என்று மட்டும் நீங்க யாரும் சொல்லவே கூடாது. ஒருவர் பண்றதுக்காக ஒன்றுபட்ட தேவர் சமுதாயத்தை நீங்கள் தவறாகவும் இழிவாகவும் யாரும் பேசக்கூடாது. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ஒற்றுமையா இருக்கும். நாடார் சமுதாயமும் தேவர் சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கு, அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது காவல்துறை சாதிக்காக தான் சுட்டாங்க அப்படி என்று தயவு செஞ்சு யாரும் தேவர் சமுதாயத்தை பார்த்து இழிவாக பேசாதீங்க. தேவர் சமுதாயத்தில் காவல்துறையில் முக்கியமான ஆளெல்லாம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, உயிரை மயிராக எண்ணுவான், யாருக்கும் அச்சப்பட மாட்டான், பயப்படவே மாட்டான். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இவர் இருக்கிறார இசக்கி ராசா அப்படி இல்லை. அவர் உண்மையிலே அப்படி இருந்தா இன்னைக்கு பெரிய பெரிய ரவுடி இங்கே இருக்கிறான், ஆலங்குளத்திலே இருக்கான். ஆலங்குளத்தில் மட்டுமில்ல, நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான். அவனை போய் போடு, யார் வேணான்ற. இது ஒரு அப்பாவி, ஒரு ஏழை, ஒரு 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டு கேட்கிற இது ஒரு ஏழை. அவனை போய் சுட்டது இசக்கி ராசா ஒரு தேவர் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார் அப்படி என்று நான் வேதனைப்படுகிறேன். அதனால நான் என்ன சொல்றேன், இது சாதிக்காக பண்ணதில்லை, காக்கிக்காக பண்ணது. 10 நாள் தானே நீ ஆச்சு, அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு, யாரெல்லாம் காசை வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இசக்கி ராசாவுக்கு தெரியாது. சிங்கம் பட பாணியில எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் ஆலங்குளம் துப்பாக்கி சூடு சம்பவம் முற்றிலும் தவறு. மோது உங்கதான் பாடி இருக்க, அவன் ஒரு அடி அடிச்சான்னா நீ 5 அடி அடி. அதுக்காக அதிகாரம் இருக்கு என்பதற்காக ஒருவரை துப்பாக்கி எடுத்து சுடுவது தப்பு 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 தப்பு. அதனால யாரும் இதை சாதிக்காகவே செய்தார், அவர் சாதி வெறி பிடித்தவர் அப்படி என்று யாருமே பேச வேணாம். ஏன்னா அவரு சாதி உணர்வு இல்லாதவர் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். கோவில்பட்டியிலே தேவமாரை சேர்ந்த மாடசாமி, அட்டை மாடசாமி, அவருக்கும் இவருக்கும் கடுமையான மோதல். இன்றைக்கு அது ஆடியோ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, தேவம்மாருடைய ஊர்களுக்கு எந்த ஊர்ல போனாலும்
இசக்கி ராசாவால ஒரு 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லை, ஆபத்து தான். தேவர்ச சமுதாயத்துக்கு அவரால் ஆபத்து தான். நிறைய பேரை பாதிச்சிருக்கான். இல்லைன்னா இன்னைக்கு அவருக்காக குரல் கொடுத்து நிறைய பேர் பேசுவான. தேவமாரில் யாராவது கஷ்ட பார்க்கலாம், பேச மாட்டான். காரணம் என்ன? அவர் தேவர் சமுதாயத்துக்கு அவர் தவறு தான் செஞ்சிருக்கிறார். யாருமே காப்பாத்தல. அப்பாவிகளெல்லாம் கை காலை உடைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் சாதியினுடைய வெறியில எப்படி போய் ஆலங்குளத்துல சுடுவார்? சத்தியமா இது சாதி வெறியில கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், எனது அன்பார்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்களே, நீங்கள் தயவு செஞ்சு தேவர் சமுதாயத்தை பற்றி மட்டும் இழிவாக பேசாதீங்க. ஒருவன் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த தேவர் இனங்களையும் நீங்கள் தவறாக பேசக்கூடாது என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.